விசிட்டர் போல இல்லாதபடி நான் ஆலயத்துல நாட்டப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிறேன். உங்க பிளஸ்ஸிங்கே டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. கர்த்தர் இந்த ஆலயத்தில் எனக்கென்று ஊழியத்தை வைத்து இருக்கிறார். அது சிறிய ஆலயமோ பெரிய ஆலயமோ, ஆனால் ஆண்டவங்களை வைத்து இருக்கிறார். அந்த இடத்துல நீ முழுமையாய் 100% தேவனுக்கு என்று கொடுக்கிறேன். என்னால ஊழியம் செய்ய முடியல என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. உங்களால் இயன்ற ஊழியத்தை, உங்களால் முடிந்த ஊழியத்தை உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற நேரத்தில் நண்பர்களுக்கு, உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டுடைய நாமத்தை குறித்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில ஆலயத்திற்கென்று ஏறெடுக்கிற முயற்சிகள் உங்களால் முடிந்த இடத்துல நீங்கள் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். அப்படி நாட்டப்பட்ட அனுபவத்துல கடந்து போகிற பொழுது உங்களுக்கே தெரியும், ஆண்டவர் உங்களோடு உறவாடுவது, ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் வித்தியாசத்தை காண்பிப்பது. ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களுக்கும் நாட்டப்படாதவர்களுக்கும் ஆசீர்வாதத்தில் வித்தியாசம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதம் சந்ததியாய் கடந்து வரும்.